டொனால்ட் ட்ரம்ப் இது பழைய ட்ரம்ப் அல்ல, பிசினஸுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் ஆட்சி. இவங்க இன்றைக்கு டார்கெட் பண்றது கிரீன்லாந்து, பனாமா கனல் மற்றும் கனடா. இந்த மூன்றுமே விற்பனைக்கு இல்லை. கிரீன்லாண்டையும் பனாமா கனலையும் மிலிட்டரி ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி கைப்பற்றினால் அப்ப ரஷ்யா உக்ரைன் போருக்கு என்ன பெயர் வைப்பது? கனடிய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ முதல் தடவையாக ட்ரம்புக்கு எதிராக பேசியுள்ளார். But that's not going to happen. Canadians are incredibly proud of being Canadian. ஜூனியர் ட்ரம்ப் பிரைவேட் ஜெட் மூலமாக கிரீன்லாந்து வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு அதிகமாக பேசப்படும் ஒரு நபர் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். முதல் டேர்ம்ல இருந்த டொனால்ட் ட்ரம்புக்கும் இரண்டாம் டேர்ம்ல இருக்கிற டொனால்ட் ட்ரம்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த முறை பிசினஸ் பீப்புளோட சேர்ந்து தான் ஆட்சி செய்ய போறார். நேற்று நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 3 விடயங்களை அறிவித்துள்ளார். முதலாவது கிரீன்லாந்து, இரண்டாவது பனாமா கேனல். இந்த ரெண்டுமே தனக்கு கிடைக்காட்டி மிலிட்டரி ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி கைப்பற்றுவன் என்று கூறியுள்ளார். அடுத்தது கனடாக்கான வரிகளை அதிகரிக்கிறதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கிரீன்லாண்டும் பனாமா கேனலும் எதுக்கு அமெரிக்காவுக்கு தேவை என்று சொன்னால் நாட்டின் எக்கானமியை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை வேற பிரச்சனை. Suggested buying Greenland in the past, but the Prime Minister of Denmark says it's not for sale. Donald Trump Jr. visited the territory yesterday but did not meet with government officials. Critics say the president-elect should be focused on more pressing issues like grocery prices. As for the Panama Canal, no es negociable. Panama's Foreign Affairs Secretary saying the sovereignty of our canal is non-negotiable. முதல்ல கிரீன்லாந்து. இந்த கிரீன்லாந்துல என்னதான் இருக்கு? எதுக்கு அமெரிக்கா குறி வைக்குது இந்த கிரீன்லாண்டை? டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஜூனியர் என்று கூறப்படும் அவருடைய மகன் ஒரு அன்அஃபிஷியலா ஒரு பிரைவேட் ஜெட் மூலமாக இன்று கிரீன்லாந்து போய் சென்று அடைந்துள்ளார். இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில பின்னுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ரிச் பீப்புள் தான். நீங்க ராமசாமி எடுத்து பாருங்க, இலான் மாஸ்க் எடுத்து பாருங்க, எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எப்படியாவது தங்களுடைய இருக்கிற அந்த பணத்தை டபுள் ட்ரிபிள் ஆக்கி உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் என்று பேரை எடுக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சிக்குள்ள இவங்க சேர்ந்தாங்க. இந்த கிரீன்லாண்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்ப காலத்துல இந்த கிரீன்லாந்து ஆர்டிக் ஓஷன்ல அமைந்திருக்கிற இந்த இடம் நிறைய கிளேசஸ் பனிக்கட்டிகளால மூடப்பட்டிருந்த இடம் இப்ப மெல்ட் ஆகி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உருகி கொண்டு வருது. அதனால நிறைய பாதைகள் இயற்கையாகவே திறக்கப்படுது. இந்த பாதைகள் எப்படின்னு சொன்னா ஈஸ்டர்ன் சைனா சி மூலமாக ரஷ்யா வரை போய் சென்றடையலாம். அது மட்டுமில்லை, ரஷ்யாவிலேருந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு கூட போகக்கூடிய ஒரு இலகுவான ஒரு குறுக்கு வழியான ஒரு பாதையாகத்தான் இதை பார்க்குறாங்க. இந்த இடத்தை அமெரிக்கா கைப்பற்றதுக்கான ஒரு காரணம் பெரிய ஒரு பிஸ்னஸ் நோக்கமாகத்தான். தங்களுடைய பாதுகாப்பு எக்கனாமின்னு சொல்லி இந்த இடத்தை பிடிச்சா வேற நாடுகளுக்கு வரிகளை வழங்கலாம். இந்த பாதையை யூஸ் பண்ணினா இந்த ஐடியா வேற நாடுகளுக்கு வராததுக்கு காரணம் It's a question of whether should we maybe collaborate a bit more with the US. We shouldn't be bought by anyone because Greenland is not for sale and Greenland will not be for sale, but we can have a closer collaboration on business development with the US. Her comments come as Trump's eldest son, Donald Jr. on Tuesday arrived in Greenland's capital Nuuk on a private visit. கிரீன்லாந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது. இதனால தான் வேற ஒரு நாடுகளும் இதுக்கு குறுக்கிடையில அமெரிக்காவுக்கு இந்த நாடு தங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி இந்த இடத்தை கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. ஆல்ரெடி கிரீன்லாண்டுக்குள்ள அமெரிக்கன் பேஸ் இருக்கு. கிரீன்லாந்து மக்களுக்கு தான் அந்த நாடு சொந்தம். அவங்க தான் முடிவு பண்ணணும் டென்மார்க் காலனிக்கு கீழே இருக்க போறாங்களா இல்லாட்டி பார்ட் ஆஃப் அமெரிக்காவோட சேர்ந்து இருக்க போறாங்களான்னு. அமெரிக்கா கிரீன்லாந்து தங்களுக்கு கிடைக்காட்டி தங்க மிலிட்டரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த நாட்டை கைப்பற்றோம் என்று கூறியுள்ளனர். இதுக்குள்ள அவங்க போவாங்களா இருந்தால் ஈஸி இல்லை. டென்மார்க் நேட்டோ கண்ட்ரியாக இருக்கிறதால இது நேட்டோ தலையிடும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஈஸியாக கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்ற முடியாது. கொலம்பியாவிலேருந்து பிரிஞ்சதான் இந்த பனாமா கேனல். இந்த கேனலை ஆரம்பத்தில் கட்ட தொடங்கினது பிரெஞ்சு பீப்புள் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால இதை கண்டினியூ பண்ண முடியலை, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. ஸோ போன செஞ்சுரியில் இதை அமெரிக்கா தான் கட்டி முடித்தது. நிறைய இழப்புகள் இதனால் வந்தது. இதை கட்டி முடித்து பனாமாட கையில் ஒப்படைச்சிட்டு அமெரிக்கா வெளியில் வந்துட்டுது.
பனாமாட பொருளாதாரத்தில் இந்த கேனல் ஒரு முக்கியத்துவம் வாய்க்குது. இன்றைக்கி அமெரிக்காவோட ட்ரேடில் 40% இந்த பனாமா கேனல் மூலமாக தான் நடைபெறுது. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிற குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்த பனாமா தங்களை இந்த கேனல் தங்களுக்கு நிறைய வரிகளை அறவிடுது. அதே நேரத்தில் சைனா தான் இந்த கேனலை மெயின்டைன் பண்ணுறாங்க, சைனீஸ் மிலிட்டரி தான். இது ரெண்டுமே ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. தாங்க கட்டி கொடுத்த இந்த கேனலை ஏன் சைனா மெயின்டைன் பண்ண வேண்டும், அது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, இது எங்களுக்கு சொந்தமான ஒரு கேனல், நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம், இது எங்களுக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு கேனல், இது எங்களுக்கு கிடைக்காட்டி நாங்கள் மிலிட்டரியை யூஸ் பண்ணி இந்த இடத்த நாங்கள் கேப்சர் பண்ணுவோம்னு இவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. The Panama Canal is vital to our country. It's being operated by China. And we gave the Panama Canal to Panama. We didn't give it to China. And they've abused it. They've abused that gift. It should have never been made, by the way. இந்த பனாமா கேனலை கைப்பற்றதுக்கான முக்கிய காரணம், இதை கைப்பற்றினா அமெரிக்காவுக்கு தான் எந்த நாடும் இந்த கேனலை யூஸ் பண்ணும் பொழுது வரி செலுத்த வேணும். Canada and the United States, that would really be something. You don't forget, we basically protect Canada. We don't need their cars. You know, they make 20% of our cars. We don't need that. I'd rather make them in Detroit. We don't need the cars. We don't need their lumber. We have massive fields of lumber. We don't need their lumber. We have to unrestrict them because stupid people put, restrictions on, but I can do that with an executive order. We don't need anything they have. We don't need their dairy products. We have more than they have. We don't need anything. So why are we losing $200 billion a year and more? அடுத்தது கனடா அமெரிக்கா பிரச்சனை. ஆரம்பத்தில் கவர்னர் என்று குறிப்பிட்டார் கனடியன் பிரைம் மினிஸ்டரை. அதுக்கு பிறகு 51வது ஸ்டேட், அதுக்கு பிறகு 25% டேரஃப். இது மூன்றுமே ட்விட்டரில் குறிப்பிடப்பட்டது. கனடியன் பிரைம் மினிஸ்டர் இதுக்கு எந்தவித பதிலுமே அளிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் இதெல்லாமே ஒரு கண்ட்ரோவர்ஷியலாக தான் போய் முடியும். இந்த மாதிரி விடயங்களை ஒரு சென்சிட்டிவாக தான் இதை பார்க்க வேணும். வழியே திருப்பி பதில் அளிக்கும் பொழுது வேறு வேறு பிரச்சனைகள் கொண்டே இருக்கும். இதை வரிய அறவிடுறதை விட அவங்க முக்கியமாக பார்த்தது இந்த நாட்டை எப்படியாவது கேப்சர் பண்ணலாம். அதாவது 51வது மாநிலமாக இந்த நாடு தங்களுக்கு வருமா இருந்தால் இன்னும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறைய வரும். அதுக்கு தான் இவங்க பார்த்தாங்க. ஆனால் நான் கனடாவுக்கு மிலிட்டரியை யூஸ் பண்ண போகிறது இல்லை, எக்கானமி மூலமாக நான் அட்டாக் பண்ண போகிறேன், நிறைய வரிகளை அறவிட போகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டுள்ளார். Has been needling you a bit, calling you Governor Trudeau, talking about making Canada the 51st state. Did you have any interaction with him today? No, not today. But that's not going to happen. Canadians are incredibly proud of being Canadian. One of the ways we define ourselves most easily is, well, we're not American. The conversation around 25% tariffs on oil and gas and electricity and steel and aluminum and lumber and concrete and everything the American consumers buy from Canada is suddenly going to get a lot more expensive if he moves forward on these tariffs. And that முதல் தடவையா இன்றைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ பதில் அளித்துள்ளார். கனடா 51வது ஸ்டேட்டாக வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்று. அதே நேரத்தில் டாக் ஃபோர்ட் அமெரிக்கன் நியூஸ் மீடியாவுக்கு கூறியுள்ளது, அதாவது இந்த நாடு இப்ப விற்பனைக்கு இல்லை. What's your problem with the United States absorbing Canada? Well, first of all, Jesse, I love the U.S. I love Americans, and I get it. President-elect Trump is a real estate tycoon. He's made billions. But that property is not for sale. இப்ப கனடா எந்த ஒரு மூவுமே செய்ய முடியாது. அமெரிக்கா உண்மையிலேயே இந்த புதிய வரி திட்டத்தை கொண்டு வராமையும் இருக்கலாம். இதனால இதை பற்றி கனடா இப்ப பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு எழுத்து மூலமா இல்லாட்டி ஒஃபிஷியலா ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் கனடா இதை விட்டு மூவ் பண்ணலாம். ஆனா கனடா இப்ப ரெடியா இருக்கு. அமெரிக்கா டெரிஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணினா கனடா ரிட்டாலியேட் பண்ணும். எப்படி பார்த்தாலும் ரெண்டு பக்கமுமே பாதிப்பு இருக்கு. இந்த மூன்று திட்டமுமே ஆக்ஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப்ட ஒரு ரியாக்ஷனா கூட இருக்கலாம். அமெரிக்கா மிலிட்டரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பனாமா கனலையும் கிரீன்லாண்டையும் கைப்பற்ற நினைத்தால் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு இதைத்தானே செய்யுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.